ஒரு செல்வந்தரின் மகன் அவன். தான் தோன்றித்தனமாக சுற்றித் திரிந்தான், பொறுப்பின்றி அலைந்தான். செல்வந்த அப்பாவோ மிகவும் வருந்தினார். இவன் எப்படி என் சொத்து சுகங்களை பாதுகாக்கப் போகிறான்? தனது நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் 6 மாத கால வேலைக்கு அனுப்பி வைத்தார். கூலி பணத்தோடு வா என்றும் அனுப்பி வைத்தார். போன மகனோ அங்கு எந்த வேலையும் செய்யவில்லை. செல்வந்தன் மகனாச்சே என்று அந்த நண்பரும் கண்டுகொள்ளவில்லை. 6 மாதம் ஓடி போனது. 3 பவுன் தங்க நாணயங்களை கூலியாக கொடுத்து அனுப்பி வைத்தார் அந்த நண்பர். கொண்டு வந்து கொடுத்தான் மகன். ஈசி சேரில் சற்றே ஓய்வெடுத்தபடி அதை வாங்கி அப்பாவோ வாங்கிய வேகத்தில் அந்த 3 நாணயங்களையும் மேசை மேல் தூக்கி போட்டார். தொடர்ந்து ஓய்வெடுத்தார். மகனும் எதுவும் அங்கேயும் அவன் போனான். அலுவல் எதுவும் செய்யாமல் அலைந்தான். செல்வந்தரின் மகனாச்சே என்று அவரும் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. மாதங்கள் 3 ஓடி போனது. 2 பவுன் தங்க நாணயங்களை கூலியாக கொடுத்து அனுப்பி வைத்தார் அந்த நண்பர். கொண்டு வந்து கொடுத்தான் மகன். வாங்கிய வேகத்தில் அந்த 2 நாணயங்களையும் மேசை மேல் தூக்கி போட்டுவிட்டு கண்களை மூடி ஓய்வெடுத்தார் அப்பா. அவனும் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. தனது மாடி அறைக்கு போய்விட்டான். பார்த்தார் அப்பா. இந்த முறை தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு கரார் முதலாளியிடம் 1 மாதமே அனுப்பி வைத்தார். கூலியோடு வா என்று கூவினார். அந்த முதலாளியோ அவனை கடுமையாக வேலை வாங்கினார். காலை, மதியம், மாலை, இரவு என்று வேலை வாங்கினார். வேலை குறைபாடுகளை கண்டு கடுமையாக சாடினார். நிதானமற்று வேலை வாங்கினார். எந்த நேரமும் வேலை வாங்கிக் கொண்டிருந்தார். ஒரே மாதத்தில் வாடி வதங்கி போனவனிடம் 1 பவுன் தங்க நாணயத்தை மட்டுமே கொடுத்து அனுப்பி வைத்தார். அதேபோல் கொண்டு வந்து கொடுத்தான் மகன். வாங்கிய வேகத்தில் அதேபோல் அப்பா அந்த தங்க நாணயத்தை மேசை மேல் வீசி எறிய கண்டவன் கடுங்கோபம் கொண்டான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி கடுமையா உழைச்ச ஊதியத்தை வீசி எறிகிறையே. ஈசி சேர்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்க உனக்கு உழைப்போட அருமை பெருமை என்ன தெரியும்? கத்திவிட்டு போய்விட்டான் புத்திரன். எரிந்த காசை எடுத்து முத்தமிட்டபடி நிம்மதியோடு புன்னகைத்தார் அப்பா. இனி என் சொத்து சுகங்கள் பாதுகாக்கப்படும். கூலி அது வெறும் காசு, பணம், துட்டு அல்ல. உழைப்பின் உன்னத நாணயமான நாணயம். உழைக்கும் மனம் உள்ளவருக்கே உள்ளதோடு இன்னும் கொடுக்கப்படுகிறது. அந்த மனம் இல்லாதவருக்கோ உள்ளதும் எடுக்கப்படுகிறது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.